அதாவது கேக்குதா, மாலை எம்டியா இருக்கு. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தரணுமா? அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ என்னன்னா, அவங்களுக்கும் எனக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கு. லைக் அவங்களும் வந்து என்ன மாதிரி ஹேர் கட் வச்சிருப்பாங்க, அவங்களும் கீர் பைக் ஓட்டுறாங்க. ப்ரோ வி ஹேவ் சோ மச் இன் காமன். அந்த ஒண்ணா பாப்பீங்க. குடு குடுன்னு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க தான் நினைக்கிறேன். ஹாய் ஹாய். எனக்கு ரொம்ப தூரம். நிறைய இலைகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பேன். ஓவர் திங்கரா நானா? நீங்க அதே ஓவர் திங்க் பண்ணி தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சாமான்லாம் எடுக்கிறீங்க. நோஸ் அந்த அக்கா பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்காதீங்க. இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? ஆமா இன்டர்வியூ எடுக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு அம்மா, ஒரு ஐயோ ஒரு அண்ணா. ஆமா, ஒரு குழந்தை இருக்கு. எனக்கு ஒரு பையன் இருக்கான். அப்படியா? 2004ல உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா? குட்டி டாகி. இப்போ உமன்ஸ் காலேஜ் ஏங்க நல்லா இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தா. நல்ல காலேஜ். என்ன 2 தடவை சஸ்பெண்ட் பண்ணானுங்க, ஒரு அரியர் எழுத வச்சானுங்க. நல்ல காலேஜ். அழகா இருக்குங்க உங்களுக்கு நோஸ் பின். அப்படியா? நான் ஏன் தெரியுமா நோஸ் பின் போட்டேன்? யாரும் பார்த்தோன்னே அவங்களோட சிக்கன் பாக்ஸோட ஸ்காருக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட நோஸ் பின்க்கு போயிடணும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆனா யாராவது சிக்கன் பாக்ஸ் போட்டுருக்கு போல அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்களே இந்த மாதிரி சொன்னாதான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. பேசவும் பண்ணலான் இருக்கேன். வேற ஓகே, நான் ரொம்ப இன்செக்யூரான பர்சன். ஏன்னா என் சிக்கன் பாக்ஸ் இருந்தப்போ என் கண்ணோட ஐலாஷ் வந்து கட் ஆயிருக்கும். எங்க அப்படிலாம் ஒண்ணுமே நீங்களே போய் யார்கிட்டயாவது வாக்கு மூலம் கொடுத்தாதாங்க உண்டு. சீரியஸா எதுவுமே தெரியலங்க. மூஞ்ச நான் கண்ணாடியில பாப்பேன். கியூட்டா இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் தான் கியூட்டா இருக்குங்க. சொல்ற வரைக்கும் யாருமே அங்க நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன், 5 மினிட்ஸா பாத்துட்டு இருக்கேன். நீங்க உங்க கண்ணு அழகா இருக்கு. அதுலயே நான் போயிட்டு நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு அதாவது தோணிட்டே இருக்கும். ஆமா சத்யா, இங்க பாரு, இங்க பாரு, கண்ணுல போடு வாங்கியிருக்க எடுத்து வச்சிருப்பேன். மாமா பொண்ணா? அது ஏன் இல்ல, நானும் என்னோட எங்க வருஷனும் இடத்துல மட்டும் கரெக்டா ஃபுல் லென்த். இதெல்லாம் நீளமா இருக்கா? இந்த ஏரியால மட்டும் குட்டியா ஃபீச்சர்ல அத வந்து அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒருத்தங்களுக்கு தெரியுதே. நம்ம தான் அதை வந்து தேவையில்லாம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறமே அதுல என்ன ஒண்ணுமே இல்லையடா, நல்லா இருக்கேடா, அப்படிதான் இருக்கு. இங்க பாரு, புரியுது. நம்ம வந்து ஒரு வாட்டி இன்செக்யூர் ஆயிட்டோம்னா அப்படிதான் இருக்கும். எனக்கும் இங்க வந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ இங்க இதெல்லாம் வந்து ஓகே. நானும் ட்ரெயின்ல இருந்து ரன்னிங்ல குதிச்சுதான் இந்த நீங்க ஏங்க இறங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் இறங்குறேன். அதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. நான் அப்படியே பேர் குரூஸ் மாதிரி குதிச்சு ரோல் பண்ணி எந்திரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு குதிச்சேன். விழுந்துட்டேன். 3 பல்லு உடஞ்சு போச்சு. கேப் போட்டிருக்காங்களா? இது 3 கேப். எனக்கும் தான். அப்படியா? நிறைய பேர் வந்துட்டா நானும் விழுந்தேங்க இப்படி அப்படிங்க, நானும் கேப் போட்டிருக்கேன் அப்படி சொல்லும்போது எனக்கு லைட்டா மனசு காரதலா இருக்கும். We have so much in common அப்படி சொல்றாங்க. ஷார்ட் ஹேர், பைக் வச்சிருக்கோம், கேப், சிக்கன் பாக்ஸ்லாம் எனக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டுருக்கு, சட்டை போட்டுருக்கோம். ஆமா, அதுக்கு அப்புறம் பேண்ட் போட்டுருக்கோம். நானும் ரைட் ஹேண்ட்ல தான் வாட்ச். இவங்க வந்து ரைட் ஹேண்ட்லயும் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, நான் லெஃப்ட் ஹேண்ட்லயும் பண்ணுவேன். நான் மிரர் ரைட்டிங்லாம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? இப்ப நான் எழுதுறத கண்ணாடியில பார்த்தா தெரியும். அப்படியே தெரியுமா? ஆமா, கண்ணாடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நேரா தெரியும். இப்ப தெரியுதா? ஏன்னா அது வந்து I was her, I saw her on March 20. புரியுதா? நான் இப்படி வாசிச்சேனா ஓகே வாஸ். ஓகே, அது மிரர் ரைட்டிங் வந்துட்டு இந்த அரபிக் மாதிரி எழுதணும். ஓகே, I saw her on March 20. தெரியல. இதெல்லாம் வந்து தனித்துவம். ஓகே பாருங்க, நல்லா இருக்கு. ஒருத்தங்க கிட்ட சொல்லும்போது ஜாலியா எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது இருக்கணுமா என்ன? நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு தனியா இருக்குது அப்படின்னு எழுதவே தேவையில்லைங்க. நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க, எக்ஸாம் கூட எழுத மாட்டீங்க. நான்வெஜ் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிடணும்னு ஆசையா? ஏன்? எனக்கு சாப்பிட வேணாம். வந்து இவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். சரியா? நீங்க சீரியஸா போடுறீங்கல்ல, நான் வந்து எடுத்து வைப்பேன், எடுத்ததையே மறந்துடுவேன். சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நீ யோசிச்சு வைப்பேன், யோசிச்சத மறந்துடுவேன். நான் வந்து வீடியோ எல்லாம் எடுத்து வச்சேன்னா, ஆனா இதெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுன்றதையே மறந்துட்டேன். இதை திருடிட்டு போயிட்டான் எவனோ. 17 சாலிகிராமம் பஸ்ல பெரியார் சாலை ரோட்ல என் போனை திருடிட்டானுங்க. போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு
ரேடியோ மிர்ச்சி தான் கேட்டுட்டு வாழ்ந்தேன். ஒரு மாதிரி இதுல நல்லா இருக்கும். அமேசான் காடுகளில் அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுப்பாருல, அந்த மாதிரி நான் வாழ்ந்தேன் ஒரு 2 மாசம், ஒரு மாசம். நான் வந்து தலைமறைவாகலான் இருக்கேன். ரீகனெக்டிங் வித் நேச்சர் அந்த மாதிரி. எனக்கு ஆக்சுவலா பயங்கரமா அப்படியே தோணிட்டு இருக்கு. இந்த போன் எல்லாத்தையும் பட்டன் போன் கூட வேணாம். இது அவசரத்துக்கு யாராவது வீட்டுல இருந்து கால் பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும் வச்சுட்டு எங்கயாவது போலாமனு இடம்லாம் பார்த்து வச்சேன். ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னு அடிக்கடி தோணிட்டே இருக்கு. என்ன தொலைஞ்சு போய் என்னைய நானே தேடிக்கணும். அதுதான் ஆக்சுவலா காணாம போறது வந்து நம்மளே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் காணாம போறது. காணாம வேணா 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். எனக்கு ஒரு வியர்டான ப்ராப்ளம் இருக்கு. என்ன யாரும் பேச மறந்துடுவேன், பேரை மறந்துடுவேன். ADHD OCD கிடையாது. அப்ளை போறேன் அப்படின்னா நான் வந்துட்டு கத்துறேன். யாரும் பாக்கல. எனக்கு அவமானமா இருக்கு. யாருமே நான் அப்படியே பூமிக்குள்ள போய் யாருமே பாக்கலங்க. அவங்க போயிட்டாங்க. இப்போ இதுல இருக்க இந்த பொம்பளை மாதிரியா நான் இருக்கேன்? இல்ல எனக்கு வந்து அப்படிதான் இருக்கும். நான் வேற யாரோ, இது வேற யாரோ. 2013 அந்த வீடியோ பாத்தீங்களா? ரங்கிபாணி ஐயோ பாருங்க. பாக்குவோமா இப்ப? பாக்கலாம். லைவ் ரியாக்ஷன் அப்படி சொல்லி. ஆனா நான் ஆல்ரெடி ஒரு தடவை பாத்துட்டேனே. அந்த கடைக்காரன்ட்ட என்ன சொன்னேன், ஐயா அப்துல் கலாம் மாதிரி இருக்கு ஐயா மண்டை, எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஃப்ரேம் பண்ணி விடுங்க. உல்ஃப் கட் மாதிரி இல்லாம லேயரும் இருக்கணும். அந்த மாதிரினா அவன் இழுத்து என்னமோ பண்ணி பின்னாடி வந்து அந்த வடச்சென்னை தனுஷ் மாதிரி என்ன சார் இது பங்க் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் மன உளைச்சல்ல இருந்தேன். அப்புறம் என் போன்ல ஆப்பே இருக்காது தெரியுமா? இங்க பாருங்க. எப்படிங்க? என்னங்க போன்ல ஆப்பே இல்ல? அதெல்லாம் இன்பில்ட் ஆப்ஸ்ங்க. இது வந்து ரீசெண்டா என்னோட நண்பர் ஒருத்தவங்க கிட்ட இருந்து பழகிக்கிட்ட ஹேபிட். நீங்க இப்ப கபீர் வாசுகியோட கேபர் வாசுகி அந்த நானே வந்து கேபர்னு எனக்கு தெரியாது. நானும் கபீர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட தமிழ்ல கும்பா கபி அந்த மாதிரிதான் பண்றேன். அப்புறம் அந்த தமிழ்ல தான் கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னையா மனுஷன் இப்படி பாடி வச்சு. நானும் இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் கேட்டுட்டு முன்னாடி அவங்க டிஸ்க்ளைமரே போட்டிருக்காங்க. டாட்டூ போட்டப்ப வலிக்கலையா? வலிக்கல, ஜாலியா. நானும் ரொம்ப வலிக்கும் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா வலிக்கலாம் இல்ல, எறும்பு கடிச்சா மாதிரி கூட இல்ல. இதுவும் டாட்டூவா? ஆமா. எல்லாரும் ஆனா என்ன பெண்ல கிரிக்க வச்சிருக்கீங்களா? நம்பவே மாட்டாங்க. நிஜமாவே டாட்டூ தாங்க. பாருங்க. எத்தனை பேர் கனவுக்கு அவள் அடிகாட்டி ஒரு கரைக்கு cheese, ham, burger, sauce, potato, chip, cream roll, mutton roll, chicken roll. ham சொல்லும் போது இது பண்ணோம். என் கை குட்டி கை. நான் குடிச்சிட்டேன். சரியா? அவுட். நீங்க தோத்துறீங்க. வேணும்னே தானே தோத்தீங்க. இல்ல இல்ல மாதிரி பண்ணாதீங்க தம்பி. இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க கை எவ்வளவு பெருசு? என் கை ரொம்ப பெருசு. நான் ஹைட்டா இருக்கேன்ல. அவ்வளோ ஹைட் எல்லாம் இல்ல. எவ்வளவு ஹைட்டான பேரை பாத்திருக்கேன் தெரியுமா? சரியோ? ஹைட்டா தான் இருக்கீங்க. ஊஞ்சல் ஆட பிடிக்குமா? சின்ன குழந்தைங்க விளையாடுறத பாக்குறத விட இந்த ஆன்டிஸ் அங்கிள்ஸ்லாம் அதுல ஊஞ்சல விளையாடுவாங்க. ஜாலியா இருக்கும். அவரோட இன்னர் சைல்டு வந்து அதுல இருந்து வெளியே வருவாங்கல்ல, அது ஜாலியா இருக்கும். சரி, என்ன பார்த்தா எத்தனை வயசு மாதிரி இருக்கு? அதான் சொன்னீங்களே 2004ன்னு. நீங்க அதான் தெரியாத மாதிரிதான் இருக்கு. ஒரு நம்பர்ல ஒரு ஏஜ் சொல்லுங்க. 22, 23. ஏங்க அப்படி சொல்றீங்க? 19 சொல்லிருக்கலாம்ல. 19. சரி, 19 மாதிரிதான் இருக்கிறீங்க. ஓகே. உங்களுக்கு சில்கி ஹேரா? எனக்கு ஸ்ட்ரைட் ஹேர் தான். ஆனா அந்த ஃப்ரேம் பண்ணிருக்கறதுனால அப்படி சிக்கே எனக்குலாம் விழுகாது. ஆமா, சில்கி ஹேர்ல இருக்கிற அந்த அட்வான்டேஜ் அதுதான். இவ்வளவு முடி வச்சிருந்தாலும் சிக்கே ஆகாது. ஆமா, ஜாலியா இருக்கும். ஹைட்டா தான் இருக்கீங்க தெரியாம சொல்லிட்டு. ஐயோ, ஹைட்டா தான் இருக்கீங்க. இல்ல ஆமா, ஹைட்டா தான் இருக்கீங்க. நான் தான் குட்டியா இருக்கேன். நான் வேணா இப்படி குடிச்சிட்டே வரேன். இது மேல ஊத்துவாங்க.
நீங்க உங்க ஹை லெவலுக்கு ரெக்கார்ட் பண்றீங்க, நான் வந்துட்டு என்னம்மா சொல்லுமா. அப்படிதாங்க இருக்கு. என்ன பண்ண போறோம்னா, தெரியாதவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரி பேச போறோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போயிட்டு ஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்னு யாராவது காயப்படுத்திட போறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சது எனக்கு ஒரே பண்ணா இருக்கு. குபீர்னு சிரிக்க போறேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. இப்ப என்ன ஓல்டர் பீப்புள் நினைக்கிறேன். அப்படி சொல்ல சில பீப்புள் நம்ம இப்ப தெரியுதா கியூட்டா இருக்கா? ஒரு ஆசை தெரியும். கியூட்டா இருக்கு. சேஞ்சு சூடு போலான்னு கியூட்டா இருக்கு. வால் பின்னாடி ஆர்டர் பண்ணுங்க. நான் வந்து நெதர்லாண்ட்ஸ் நான் ஆப்பிரிக்கால இருக்கேன். கன்ஃபார்மா சிரிச்சிருவேன் அவங்க கூட முன்னாடி. நான் சீரியஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுவேன் தெரியுமா? சீரியஸ்னஸ் மெயின்டைன் லானா கோடட் நான் அப்படியே சீரியஸ்னஸ் ஆயிடுவேன். சிரிக்கிறான், சிரிச்சுனே இருக்கான். என்ன பண்றீங்க? படத்துக்கு தானே வர சொன்னோம். ஃபோன் கூட எடுக்க முடியாதா? வந்துட்டு சொல்லலாம்ல, மணி 2 ஒரே டயர்டா இருக்கு எனக்கு. விட்டா நான் இங்கே தூங்கிடுவேன்ற அளவுக்கு இருக்கு. சத்தியமா நானும் தூங்கிடுவேன். நான் இப்படி படுத்தேன்னா அப்படியே தூங்கிடுவேன். ஆமா, அவ்வளோ நடந்தாச்சோ. வெறுப்பா இல்லையாங்க இந்த கேள்வி இவங்க வந்ததுல இருந்து 20 வாட்டியாச்சும் கேட்டிருப்பாங்க. இன்னொன்று கேட்டீங்களே, கேளுங்க. உங்களுக்கு வாழை பிடிச்சிருக்கா? போலாமா? ஓகே, எனக்கு பேசஞ்சர் பிரின்சஸா இருக்க பிடிக்குமே. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இது ஸ்கூட்டி மாதிரியே இல்லை. அதெல்லாம் டயர் போட்டால் ஸ்கூட்டி, அவ்வளோதான். நான் டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆளான்ட்ருக்கேன். உண்மையிலே வாழை பிடிச்சிருக்கா? எறும்பு கூடு அப்படியே பிச்சுட்டு வருது. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்துலயே ஒரு ஓய்வு அறை அப்படின்னு ஒண்ணு வச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி ஒண்ணு வச்சா நல்லா இருக்கும்ல. எவ்வளவு தூக்கம் வருது தெரியல. ஏன் இவ்வளவு தூக்கம் வருதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் போயிட்டு ஊஞ்சல் விளையாட போறோம். இந்த வண்டி சூப்பர். இந்த வண்டி ஒரு மாதிரி வைபா நல்லா இருக்குல்ல. இங்க பாருங்க, பக்கமும் ஒரு ராயல் என்ஃபீல்ட், அந்த பக்கமும் ஒரு ராயல் என்ஃபீல்ட், நடுவில் நம்ம வண்டி. தூங்க மாட்டீங்களா? நான் தூங்கலை. ஓகே, என் ஃபோன் பார்ப்போங்க. நான் கப்பல் செஞ்சுருக்கேன், அவங்க வந்து ஃப்ளவர் செஞ்சுருக்காங்க.